வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ். ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் இல்லாமல் ஆதார் கார்டு ஒரிஜினல் எப்படி வாங்குறது அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஆதார் நம்பர், அப்படி இல்லைனா ஆதார் நீங்கள் எடுக்கும்போது கொடுத்துருந்தா என்ரோல்மெண்ட் ஐடி அந்த ஸ்லிப் இருந்தால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் வந்து ஆதார் நம்பர் அப்படி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடி அந்த டீட்டெயில் கேட்கும். ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு எது தெரியுமோ அந்த டீட்டெயில் அதில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து மை மொபைல் நம்பர் நாட் அவைலபிள், ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாதனால தான் நம்ம இந்த ஆப்ஷனில் ஆதார் கார்டு எடுக்க போகிறோம். ஸோ மொபைல் நம்பர் நாட் அவைலபிள்னு கொடுத்துட்டு கையில் இருக்கிற ஃபோன் நம்பர், எந்த நம்பர் நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்களோட மொபைலுக்கு 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். 6 டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுங்க. அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அடுத்த பேஜ்லேயும் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வரும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட் கொடுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு மூலமாகவோ இல்லை யூபிஐ மூலமாகவோ ஏதோ ஒரு இதில் காமிக்கிற பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக 50 ருபீஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட ஆதார் ஒரிஜினல் வந்து உங்களோட அட்ரஸ்க்கே போஸ்ட்டில் ரிசீவ் ஆயிரும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதை இதே வெப்சைட்லேயே போய் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.